இன்னைக்கு வந்து ஒரு சுத்தமான ஆயிலை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு 20 மூலிகை வச்சு தலைக்கு தடவுற எண்ணெயை வந்து தயாரிச்சிருக்கோம். எல்லாமே ஹெர்பல் தான், எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. முடி வந்து கருப்பாயிடும், பொடுவெட்டு பூச்சி வெட்டு எதுவுமே இருக்காது. முடி வந்து சத்து இல்லாமல் ஸ்லிம்மாக இருந்ததுனாக்க ஒரு மாதத்துலேயே அடர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தி ஆகிறது நல்லாவே தெரியும். முடி கயில்றது மெயினாக முடி கயில்றது வந்து ஒரு 10-15 நாளில் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவே வந்து மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக குளிர்ச்சி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நைட்டில் அப்படி தூங்கலாம். இது வந்து நார்மலாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தடவிட்டு வேலைக்கு போகலாம். அருமையான ஒரு தேங்காய் எண்ணெய். இந்த எண்ணெய் வேணும்னாக்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் கொரியர் போட்டுருவோம். ஹலோ பேஸ், அமித் என்ற இளைஞன் திருமணம் செய்யறான். அப்படி திருமணம் செஞ்சு அவன் முதலருக்கு போகும்போது அவனுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிற குழந்தை பிறக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அமித் என்ற இளைஞன் அவனுக்கு வந்து ஒரு அழகான பெண் வந்து பாக்குறாங்க. ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு, அதாவது அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. அவங்க அம்மா ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் பணிவான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அமித்துக்கு பொண்ணு பாக்குறாங்க. அமித்துக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருது. உடனடியாக கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. கல்யாணம் முடியுது. இப்ப கல்யாணம் முடிஞ்சு முதல்வருக்கு போறாங்க. அப்படி முதல்வர் நடக்கும் போது அந்த பொண்ணு முதல்ல உள்ள உட்கார்ந்துருக்கா. பையன் மெதுவா வந்து உள்ள போறான். போகும்போது முகமுடியை வந்து விளக்குறான். திடீர்னு அவ கத்துறா, அழுவுறா. ஏன் கத்துறா, ஏன் அழுவுறான்னு அவனுக்கு உண்மையே புரியல. பயங்கர அதிர்ச்சி. உடனே என்ன ஆச்சுன்னு கேக்குறான். எனக்கு பயங்கரமா வயிற்று வலிக்குது, எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அழுவுறா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. உண்மையில என்ன சொல்ற அப்படின்னா, இது மாதிரி நான் மாசமா இருக்கிறேன், எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றான். உடனே அதிர்ச்சி அடைஞ்சு அவன் ரூம் விட்டு வெளில ஓடி வரான். வெளில ஓடி வந்து அடுத்த நிமிடமே ஒரு 4-5 பெண்கள் அவளுடைய அறைக்கு போறாங்க. அறையோட போயிட்டு உடனடியாக அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்து இவனுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. என்ன பண்றதுன்னு உண்மையே புரியல. உடனடியாக இவங்க அப்பா அம்மாவோட சொல்லலான்னு போறான். ஆனாலும் அந்த பொண்ணோட பேர் இஷா. இஷாவோட அம்மா அப்பாவோட சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்களோட அப்பாவுக்கு போன் பண்றான். இது மாதிரி உங்க பொண்ணு ஏற்கனவே கர்ப்பமா இருக்கிறா, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். அவரு ஒண்ணுமே சொல்ல டக்குன்னு போன் வந்து கட் பண்ணிடுறாரு. இதனால அதிர்ச்சி அடைஞ்சு உண்மையிலே நம்மளை ஏமாற்றப்பட்டுட்டோம், கர்ப்பமான பொண்ணை நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படின்னு இவன் வந்து உணர்ச்சி வசப்படுறான். இந்த நேரத்துல நேரா அவங்க அம்மாவிட்ட போறான். அவங்க அம்மாவிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றான். அவங்க அம்மாவும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா, ஏன்பா அவசரப்படுற அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இல்லம்மா, எல்லாருமே சேர்ந்து என்ன வந்து ஏமாத்திட்டாங்க, இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான். என்னப்பா நடந்ததுன்னு கேக்குறான். அவனும் விஷயத்த சொல்றான். இந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, நீ வந்து உடனே மருமகளை போய் பாரு, என்ன நடந்ததுன்னு முதல்ல கேளு, எதுவுமே அவசரப்பட்டு எதுவுமே செய்யாத, நான் உனக்கு அவ்வளவு மோசமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம், மருமகளை விசாரிச்சுட்டு அந்த குழந்தைய முத்தமிடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இவன் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்ன இப்படி ஒரு மோசம் பண்ணிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து தான் என்ன வந்து மோசம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இதுல இருந்து எதுவுமே மீற மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உடனே போ அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மாவும். ஆனாலும் இவங்க அம்மாவுக்கு எப்பவுமே கட்டுப்பட்டு நடக்கிற ரொம்ப கண்ணியமான ஒரு பையன் தான் அமித்தும். இவன் உடனடியா அங்கிருந்து புறப்படுறான். புறப்பட்டு மருத்துவமனைக்கு போறான். மருத்துவமனைக்கு போன பிறகு அங்க வந்து இவ படுத்திருக்கா, குழந்தை பிறந்து பக்கத்துல குழந்தை இருக்கு. இதை பார்த்து வயிறு எரியுது அவனுக்கு. இப்ப அந்த நேரத்துல வந்து பக்கத்துல ஒரு இளைஞன் நிற்கிறான். அந்த இளைஞன் இந்த குழந்தை ஏன் குழந்தை அப்படின்னு சொல்றான். பயங்கரமா ஆச்சரியப்படுறான், அதிர்ச்சி ஆகுறான். எப்படி இது உன் குழந்தையா இருக்க முடியும், சரி உன் குழந்தையா இருந்தா உடனடியா எடுத்துட்டு கிளம்பு, நான் என்னுடைய மனைவி, நான் கல்யாணம் பண்ற சாதாரண விஷயம் இல்ல, நான் கல்யாணம் பண்ண, நான் என்னோட மனைவி ஆச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனை எதுவுமே சொல்ல இவன் வெளில வரான். வெளில வந்து திரும்ப வந்து உள்ள போறான். உள்ளார போன பிறகு இப்படி ஒரு மோசம் பண்ணிட்டே அப்படின்னு அவன் திட்டலாம்னு நினைக்கிறான். ஆனாலும் அவங்க அம்மாவிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அவனை வந்து யாரையும் அங்க திட்டாம எதுவும் பேசாம அந்த குழந்தைய நலம் விசாரிச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு அவளையும் பார்த்துட்டு வரதா அவங்க அம்மாவோட சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதால அவளை வந்து அழைச்சிட்டு உடனே போலாம்னு சொல்றாங்க. அங்க 4-5 பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவளை அழைச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த பிறகு மருமகளை அமித்ஷாவோட அம்மா விசாரிக்கிறாங்க. எப்படி மருமகளை இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்த நேரத்துல அங்கிருந்து 2 பேர் வராங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் வராங்க. வந்துட்டு இவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க வரும்போதே இந்த குழந்தை கையில வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஈஷாவுக்கு பிறந்தா அந்த குழந்தைய அவங்க கையில வச்சிருக்காங்க. இப்ப ஈஷா சாதாரண உடையிலே, சாதாரண மணப்பெண் உடையிலே இன்னும் இருக்கிறா, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப அவங்க அக்கா வந்துட்டு நீ செஞ்ச இந்த உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவனுக்கு எதுவுமே புரியல, என்னதான் நடக்குது அப்படின்னு இவனுக்கு புரியாத பயங்கரமா குழம்பு போயிருக்கான். இப்ப இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஈஷா சொல்றா, இது மாதிரி எனக்கு பயங்கரமா பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றா. உடனடியா அமித்ஷாவோட அம்மாவும் இருமருமகளே உடனடியா நான் உனக்கு தயார் பண்ணி எட்டு வரேன்ட்டு அவங்களும் கிச்சன் போறாங்க. இதெல்லாம் பார்த்து அமித்ஷாவுக்கு பயங்கரமா வயிற்று எரியுது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்னும் புரியாம அவன் திணறிட்டு இருக்கான். நேரா அவங்க கிச்சனுக்கு போறான். கிச்சன்ல அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா நீ ஒரு பைத்தியமா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஊர்ல எப்படி வந்து கேவலமா நம்ம பேசுவாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்களே, எப்படி உங்களால முடியுது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். நீ எல்லாம் சேர்த்து எங்களுக்கு துரோகம் பண்றீங்களா, எனக்கு துரோகம் பண்றீங்களா அப்படின்னு அவன் கேட்கறான். பணக்காரி என்றதால பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வந்து நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு அவன் கத்துறான். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு அவங்க போயிருவாங்க, அவங்க போன பிறகு அனைத்து விஷயத்தையும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவனுக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் அமைதியா வரான். சரி எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துலாம்னு பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாருமே
பாய் சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவங்க வந்து அங்கிருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு போன பிறகு இவன் பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டு என்னதான் நடந்தது உடனடியாக எனக்கு சொல்லுங்க அப்படின்னு இவன் நிக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவங்க அம்மா, என் வாயால் நான் எதுவும் சொல்ல, என் மருமக ஒரு அழகான குழந்தை பெற்றெடுத்ததுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சொன்ன பிறகு அவனுக்கு இன்னும் உடம்பு கொதிக்குது. இப்ப அம்மா, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, நடந்தது என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறான். இந்த நேரத்துல அவன் அம்மாவே, மருமகளே, நான் என் வாயால சொல்றதை விட நீ தான் ஒரு குழந்தைய பெற்றிருக்க, இந்த குழந்தைய பெற்ற நீயே வந்து இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவன் முகத்தை பார்க்கறான். அவன் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆமா, இப்ப வந்துட்டு போனது என்னுடைய அக்கா. என்னுடைய அம்மா அப்பா சின்ன வயசுல விட்டுட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க அக்கா தான். என் அக்கா தான் என்னை வளர்த்து என்னை வந்து ஆளாக்குனா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடந்தது. ஆனா கல்யாணம் நடந்த பிறகு என் அக்காவை பிரியறதுக்கு மனம் இல்லாம நான் பயங்கரமா வந்து கதறி அழுதேன். அதாவது உலகத்துல எல்லாரை விட எனக்கு உசிரியே வந்து எங்க அக்கா தான், என் பாசமே வந்து எங்க அக்கா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனது என்னால் தாங்கி கொள்ள முடியல. அதே சமயத்துல ஒரு 5 வருஷம் ஆன பிறகு எங்க அக்கா திரும்ப எங்க வீட்டுக்கு வந்தாரு. எங்க அம்மா இருந்துட்டாங்க, எங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எங்க அப்பாட்டையும் என்கிட்டயும் வந்து இது மாதிரி வீட்டுல பயங்கரமா பிரச்சனை நடந்துருக்கு, 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறதால எல்லாருமே விவகாரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு என் கணவர் திட்டுறாங்க. அதனால என் கணவரும் குழம்பு போயிருக்காரு அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னான். இந்த நேரத்தில் தான் எங்க அப்பா ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒரு குழந்தை தத்துறதுக்குமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய மாமனும் எங்க அக்கா வீட்டுக்காரரு, இல்ல அதெல்லாம் முடியாது, குடும்பத்து ரத்தம் இருந்தா அது பரவாயில்ல, ஆனா ஏதோ ஒரு குழந்தைய என்னால தத்துறதுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு. இதனால நான் என்ன பண்றது அப்படின்னு நாங்களும் யோசிச்சிருந்தோம். மேல 2-3 வருஷம் காத்திருந்தோம். அப்போ உங்களுடைய திருமணம் நடந்தது. அப்ப திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க. திருமணம் பண்ணி முதலில் நடந்தது. அப்பதான் வந்து எனக்கு திடீர்னு வந்து வயிற்று வலி போனேன். அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் அதிர்ச்சியான ஒரு விஷயம். அந்த நேரத்துல அவன் வந்து பயங்கரம் குழம்பிடுறான். இவங்க சொன்னதுக்கும் அங்க ஹாஸ்பிட்டல்ல இதுதான் என் குழந்தைன்னு ஒருத்தன் சொன்னதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ட்டு பயங்கரமா குழம்பு போயிருக்கிறான். இந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் தான் வந்தீங்களா, அது வேற யாரும் இல்லை, அவருடைய தான் இந்த குழந்தையும், முக்கியமாக இந்த குழந்தை உன்னுடைய சகோதரி குழந்தை அப்படின்னு சொன்ன பிறகு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறான். அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறான். ஆமாம், உன்னோட சகோதரி ஒருத்தரை லவ் பண்ணார், காதலிச்சாங்க. காதலிச்ச பிறகு உறவு கொண்டு இந்த மாதிரி கர்ப்பமாயிட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்துருச்சு, அதனால கருகளை பண்ண முடியல. 6 மாதம் கடந்த பிறகு அவங்கள எதுவும் பண்ண முடியாதால அந்த குழந்தை பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மருத்துவர்களும். இப்போ எங்களுக்கு வேற வழி தெரியல. இந்த நேரத்தில் தான் உங்களுடைய திருமணமும் வந்தது. இப்போ அதுக்குன்னு 3 மாதம் தள்ளி போட்டோம். எங்கள் அக்காவுடைய கணவரும் உங்களுடைய ரத்தம் தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். இதனால நானும் 9 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தேதி வச்ச பிறகு நான் உங்க கூட வந்து உறவுல இருந்ததை எங்கள் அக்கா புருஷன்கிட்ட சொல்லி சம்மதிக்க வச்சேன். இப்போ இந்த குழந்தை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்கள கேட்டோம். அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. இப்போ சரியா டாக்டர் இந்த இரவு தான் டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த இரவு முதலிரவு நடந்தது. அன்னைக்கு தான் வந்து உங்கள்கிட்ட நான் வயிற்று வலின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு உடனே கத்த ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே உங்களுடைய சகோதரி ஹாஸ்பிட்டல் போயிட்டா. ஆனால் அதுக்கு பிறகு நான் வந்து பின்னாடியே போனேன். இப்போ வந்து குழந்தை வந்து பிறந்துடுச்சு. உங்களுடைய சகோதரிக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய தான் என்னுடைய அக்காவுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அனைத்து கதையும் சொல்லி முடிக்கிறான். சொன்ன பிறகு என்ன சொல்றதுனே தெரியாம நடுங்கி போய் நிற்கிறான். தன்னுடைய தங்கையை நான் கண்டிக்கவே இல்லையா அப்படின்னு அவனும் உறைஞ்சு போய் அதிர்ச்சி அடைஞ்சு கலங்கி போய் நிற்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை யாருக்குன்னு பிறந்து தெரியாம பிறந்தது அப்படின்னா இப்ப வெளியில நம்ம தலை காட்ட முடியாது, அந்த அளவுக்கு மானமே போயிருக்கும். அந்த மானத்தை காப்பாத்திருக்கா என் மருமகன் சொல்றான். 2வது, உன்னுடைய தங்கை காதலிச்சவனை தான் அந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பார்த்தது. அவன் அனைத்துமே சம்மதம் தெரிவிச்சு அவனே உன்னோட தங்கையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கான் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு இவங்க சந்தோஷமா வந்து வாழ்றாங்க. 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இவங்களுடைய தங்கைய அவருடைய காதலனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப அனைவரும் சந்தோஷமா வந்து வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.